5 years லவ் ஸ்டோரி. வீட்ல எல்லாம் தெரியாது. நான் ரொம்ப ஜாலியான ஒரு பொண்ணு. அப்படியே போச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹி கன்வே. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, என்ன பண்ண முடியும், போறேன்றவங்கள நம்ம பிடிச்சி இழுக்க முடியாது. இப்போ சொல்லும்போது உடனே கண்ணீர் முட்டிட்டு வருதுல, உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அந்த கண்ணீருக்கு? அது ஏன் நடந்தது, நடக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது ஏன் எனக்கு அழுக வருதுன்னு எனக்கும் தெரியல. 2017ல நான் எனக்கு அழுகிறதுக்கான ஸ்பேஸ் கூட கிடையாது. ஏன்னா ஃபேமிலியில இருக்கோம், அழுதா என்னன்னு கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி அவங்களும் நம்மள லவ் பண்றாங்க, நம்ம பேரண்ட்ஸும் நம்மள லவ் பண்றாங்க, அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம். நான் கொஞ்சம் எழுதுவேன். அதிகபட்சமா நான் எழுதுற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு அழுகிறதுக்கு ஒரு தனி அறிவு வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் எல்லா கவிதையிலுமே இருக்கும். அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் என் ரணங்களின் வேதனைகளை வெளிப்படுத்த சிறு அறை போதும், அங்கு யாரும் வேண்டாம், அந்த முகம் விகாரமாகவும் டாக்ஸா இருக்கும். அவர் என்ன சொல்லி பிரிஞ்சாரு உங்களை? அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சது. அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையே, நீங்க ஒத்துக்கலையே. அதுதான். அது எப்படின்னா, இதுக்கு மேலே கொண்டுட்டு போக முடியாத ஒரு சூழல் அவருக்கு. அவருக்கு. ஆமா, அவருக்கு. என்னால வந்து அத கட்டி போட எனக்கு விருப்பம் இல்ல, இழுத்து வைக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா இழுத்து வச்சேன்னா அது வெறுப்பா கூட மாறலாம். என்னோட காதல் அப்படியே அழகா இருக்கு, அது அப்படியே இருந்துட்டு